இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு: ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். யோபு 5ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்ய ஆண்டவரால் மட்டுமே முடியும். அவரை நாடி நம் நியாயத்தை, நம் வழியை, நம் செய்கையை அவரிடத்தில் ஒப்புவிப்போம். 10ஆம் வசனத்தின்படி, நாம் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் துக்கிக்கிற நிலையில் இருந்தாலும் அவர் நம்மை ரட்சித்து உயர்த்துகிறார். கர்த்தருடைய கரத்தில் நாம் இருக்கும் போதுதான் அவருடைய ரட்சிப்பை, அவருடைய உயர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சிறு சம்பவத்தின் மூலம் இதை நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். ஒரு தகப்பன் தன் மகனை நோக்கி, நீ ஆண்டவரை தினமும் தேட வேண்டும், உன் வழியை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும், அப்போதுதான் ஆண்டவர் தருகின்ற உயர்வை நீ பெற்றுக்கொள்ள முடியும். உனக்கு அதிசயத்தை செய்ய ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஏசப்பாவின் பிள்ளையாக மாற உன்னை ஒப்புக்கொடு என்றார்கள். இதை கேட்டதும் அவருடைய மகன் மிகவும் சலிப்புடன், இப்போது என் இஷ்டப்படி நான் இருக்கிறேன், எனக்கு பிரியமானதை மனம் போல செய்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளையாகிவிட்டால் நான் என் இஷ்டப்படி ஜீவிக்க முடியாது, பரிசுத்தமாய் இருக்க வேண்டும், தினமும் ஆண்டவரை தேட வேண்டும் என்று நினைக்க தோன்றும். அப்போது நான் கோபப்பட்டால் கூட என்னுடைய மனதிலே வாதிக்கப்படுவேன். பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டவரிடம் வழியை ஒப்புவிக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு எனக்கு பிடிக்கவில்லை என்றான். அவருடைய தகப்பனுக்கு மிகவும் மன வருத்தமாக இருந்தது. கண்ணீரோடு ஜெபித்தார். அடுத்த நாள் காலையில் மகனிடம், நாம் பீச்சுக்கு போய் பட்டம் விடுவோம் வா என்று கூட்டி சென்றார். ஒரு அழகான பட்டத்தை செய்தார்கள். அந்த பட்டத்தை தரையில் வைத்திருந்த போது அது அப்படியே இருந்தது. ஆனால் அதை கயிற்றில் கட்டி தூக்கிவிட்ட போது அது வெகு உயரமாக பறந்தது. வியப்புடன் அவருடைய மகன், அப்பா, இது இவ்வளவு உயரமாக பறக்கிறது, அதிசயமாக இருக்கிறதே என்றான். அப்போது அவனுடைய தந்தை, இந்த நூல்தான் இந்த பட்டத்தின் சுதந்திரத்தை தடுத்து கொண்டிருக்கிறது, இந்த கயிற்றை நாம் வெட்டி விடுவோம் என்றார். அப்போது பட்டம் சுதந்திரமாக பறக்கும் என்றார். உடனே அவருடைய மகன் கயிற்றை வெட்டினவுடன் பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது. அப்போது அவனுடைய தகப்பன், இந்த பட்டத்தை போல நீ சுதந்திரமாக ஒரு இஷ்டப்படி ஜீவிக்க விரும்புகிறாய், அதுதான் சந்தோஷம் என்று நினைக்கிறாய். இந்த நினைப்பினால் நீ வாழ்க்கையிலே உயர முடியாது. ஆண்டவருடைய கைகளில் உன்னை முழுவதுமாக ஒப்புவிக்க வேண்டும். இந்த பட்டம் நூலுடன் என்னுடைய கைகளிலே இருந்தபோது எவ்வளவு அழகாக, எவ்வளவு உயரமாக, எளிதாக பறந்தது. ஆனால் அந்த நூல்தான் பட்டத்தின் சுதந்திரத்தை தடுக்கிறது என்று நினைத்து அந்த கயிற்றை வெட்டின போது பட்டம் தடுமாறி கீழே விழுந்தது போல ஆண்டவருடைய கரங்களில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்காவிட்டால் தடுமாற நேரிடும். நாம் தேவனை நாடி நம்முடைய நியாயத்திற்காக, நம்முடைய தேவைக்காக நம்மை அவரிடத்தில் ஒப்புவிக்கும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்வார். தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் துக்கிக்கிற நிலையிலே இருந்தாலும் அவரே ரட்சித்து உயர்த்துகிறவர். அதிசயங்களை செய்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புவிப்போம், நாமும் அதிசயங்களை காண்போம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற எங்கள் தேவனை நாடி எங்கள் நியாயத்தை, எங்களுடைய
எங்கள் வாழ்வின் வழியை ஒப்புவிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காரியத்திலும் உங்கள் அதிசயத்தை காண துக்கிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் எங்களை ரட்சித்து உயர்த்துகிறதை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.